அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவ் பிள்ளைங்கள்லாம் அழைச்சிட்டு நம்ம வெளியில் வந்தாச்சு. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபஸ்ட் டைமாக வரும். பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சீ ஃபுட் சாப்பிடணும் போல் இருந்ததுனால தான் இங்கே வந்திருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷெல் அவுட் தான் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஷெல் அவுட் நாங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிட மாட்டோம். ஷெல் அவுட்டில் எல்லாமே அவங்க கொடுக்குறதெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் இன்றைக்கி ஷெல் அவுட் ஆர்டர் பண்ணல. அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது இங்கே ஆர்டர் பண்ணிக்கலாம். இங்கே தனித்தனியாக நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. அது ஏதாவது பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். இந்த புக்கில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை சாப்பிட்டாலும் கையால் எடுத்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கையால் சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி க்ளவுஸும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இந்த கிராப் அப்புறம் ப்ரான்லாம் ஷெல்லெல்லாம் நம்ம உடச்சி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தவங்க பர்த்டேவும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ண ஜூஸ் எல்லாமே வச்சுட்டாங்க. இன்றைக்கி நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் ஜூஸ், அதுக்கப்புறம் கேரட் மில்க் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவுமே வச்சுட்டாங்க. தசைன் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டீ ஆர்டர் பண்ணியிருக்கிறான். அதுதான் இங்கே வைக்கிறாங்க. பார்த்திங்கன்னா டீ சிம்பிளாக ஒரு கிளாஸில் கொடுப்பாங்க, இல்லை கப்பில் கொடுப்பாங்கன்னு பார்த்தோம். அது என்னென்னா ஒரு ஜக்கோடு கொடுத்துருக்குறாங்க. நம்ம வேணுங்கிற அளவுக்கு வேணுங்கிற மாதிரி ஊற்றி குடிச்சிக்கலாம். இந்த கேரட் மில்க் பார்க்குறப்பவே நல்லா டெம்டிங்காக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. நான் ஸ்வீட் இல்லாமல் தான் நான் கேட்டிருந்தேன். அப்புறம் தசின் ஆர்டர் பண்ணால் அக்லியோ ஒலியோ வந்துருச்சு. பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா கையால் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பூன் ஃபோர்க் எதுவுமே கொடுக்கல. இந்த நூடுல்ஸ் எல்லாம் கையால் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ரான்ஸ் எல்லாம் கையில் உடச்சி சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால தசின் க்ளவுஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாரு. என்னடா ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் அவனை கலாச்சிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தா மஷ்ரூம் சூப்பும் வச்சுட்டாங்க. மஷ்ரூம் சூப் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது இது வரைக்கும் இந்த மாதிரி நான் சாப்பிட்டதில்ல. ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருந்தது. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் மஷ்ரூம் தான். நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டியான மஷ்ரூம் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா பேட்டரில் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருந்தது. அப்புறம் நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா ஃபிஷ் அண்ட் சிப் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது மற்ற கடையில் விட இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் மற்ற கடையில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருந்தது. அப்புறம் நம்ம தசீம் குட்டிக்கு எப்போவுமே பிடிச்ச மேக் அண்ட் சீஸ் ஆர்டர் பண்ணியாச்சு. அவர் எங்கே வெளியில் போனாலும் மேக் அண்ட் சீஸ் தான் விரும்பி கேட்பார். இங்கே உள்ள மேக் அண்ட் சீஸ் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் க்ரீமியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா சாப்பிட்டாச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்க தாய் ஸ்டைலில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருந்தாங்க. அதை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கூட ப்ரான்ஸ் அப்படியே முழுசாக பொரிச்சு வச்சுருக்குறாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி லஞ்ச் ரொம்பவே சூப்பராக சாப்பிட்டாச்சு.